ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் வெர்டிக்கல் மோஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்டை கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ட்ராப்ஸ் ஃபால்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படின்ற ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும்ப்பா. சரி, வாட்டர் ட்ராப்ஸ் ஃபால் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஃப்ரம் எ டேப் விச் இஸ் 5 meter above the ground. The third drop is leaving the tap at the instant the first drop touches the ground. எப்போ ஒரு தேர்டு ட்ராப்பு டேப்போடைய இந்த நாசில் இருந்து லீவ் ஆகுதோ, வெளியே போகுதோ, அப்போது ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து என்ன செஞ்சுருக்கு, கிரவுண்டை டச் பண்ணுது. இதுதான் தேர்டு ட்ராப்னு வச்சுக்கணும். சரிங்களா, இது தேர்டு ட்ராப். இது அப்போ செகண்ட் ட்ராப், இது ஃபஸ்ட்டு ட்ராப். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் என்ன செஞ்சுருக்கு, கிரவுண்டை ரீச் பண்ணுது. எப்போ இந்த டேப்ல இருந்து வெளியே வருதோ அப்போ. சரிங்களா, ஹவு ஃபார் அபவ் த கிரவுண்ட் இஸ் த செகண்ட் ட்ராப் அட் தட் இன்ஸ்டன்ட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, அபவ் த கிரவுண்டில் இருந்து, கிரவுண்டுக்கு மேலே இருந்து செகண்ட் ட்ராப் எவ்வளவு ஹைட்டில் இருக்கும், இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டேப் மொத்தமாக ஒரு 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. 5 மீட்டர் ஹைட்டு. சரிங்களா, கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இது ட்ராப்ஸ் ஃபால்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீ ஃபால் தான்ப்பா. ஃப்ரீ ஃபால் அப்படின்னாலே இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா 0. இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான கிவன் டேட்டா இது. ஆனால் இங்கே டைம் பீரியட் இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஓவரால் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ராப்லெட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ராப்லெட்டுக்கு இடையில எவ்வளோ டைம் எடுத்துக்கிடும், தெரியும். ஸோ அதை வச்சு இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் S1 S2 அப்படின்னா ஃபைனலாக S2 என்னன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் டைமிங் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓவரால் டைமிங் T என்னன்றதை கண்டுபிடிப்போமா. அந்த டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார் த ஃபஸ்ட்டு ட்ராப் அப்படின்றத வச்சு S equal to ut plus of at square. இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி 0ன்றனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஆக்சலரேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கிராவிட்டி வேல்யூவை 10 மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்னே நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்ன்றது ஹைட்டு நம்மளுக்கு தெரியும் 5 மீட்டர். எஸ்ன்றது எவ்வளோப்பா, டோட்டலாக 5 மீட்டர் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அப்போது 5 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 10 டி ஸ்கொயர்டு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய வேல்யூ. ஸோ அப்போ 2 இங்கே அடிக்கும்போது 5 வந்திருக்கும். ஸோ அப்போ டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5/5 1 ஆர் டி ஈக்குவல் டு 1 செகண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும். அப்போ டைம் வந்து 1 செகண்ட். ஓவராலாக ஃபர்ஸ்ட் ட்ராப்லெட் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, 1 செகண்ட் எடுத்துக்கிச்சு. அப்போது ஈச் ட்ராப்லெட், ஒரு ட்ராப்லெட்டுக்கு இன்னொரு ட்ராப்லெட்டுக்கு இடையில எவ்வளோ டைம் இருந்திருக்கும், இதுக்கு எடுத்துக்கிடக்கூடிய டைம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு T1 டைம் அப்படின்னா அது ஒரு 0.5 செகண்ட்ஸ் இருந்திருக்கும். தென் அடுத்த ட்ராப்லெட்டுக்கு T2 அப்படின்றது 0.5 செகண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு ட்ராப்லெட்டுக்கு இடையில அப்போ 0.5 செகண்ட்ஸ் அப்படின்றது தான் டைம். வேர்டிங்ஸில் எழுதுவோமா, எப்படி எழுதலாம், இட் மீன்ஸ் தட் த தேர்ட் ட்ராப் லீவ்ஸ் ஆஃப்டர் 1 செகண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ராப்லெட். அப்படி இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம், ஈச் ட்ராப் லீவ்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 0.5 செகண்ட்ஸ் இல்லையாப்பா. ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா, செகண்ட் ட்ராப்புக்கும் தேர்ட் ட்ராப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். முதல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த செகண்ட் ட்ராப் இன் 0.5 செகண்ட்ஸ். 0.5 செகண்ட்ஸில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிரவுண்ட்லேருந்து இது எவ்வளோ ஹைட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காண்டி S1 ஈக்குவல் டு ஆஃப் GT ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு இங்கே 0 இல்லையா. ஸோ இந்த G வேல்யூ 10ன்னு தெரியும், 1/2 G வேல்யூ என்னதுப்பா 10, தென் D ஸ்கொயர்டு அப்படின்றது 0.5 ஸ்கொயர். ஸோ இந்த 10 அடிச்சோம்னா 5. ஸோ 5 இன்ட்டு 0.5 ஸ்கொயர்டு அப்படின்றது 0.25 அப்படின்னு வரும். ஸோ 5 இன்ட்டு 0.25 அப்படின்றது 1.25 மீட்டர் அப்படின்றது S1. ஃபைனலாக நம்ம சொல்ல வேண்டியது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் ட்ராப் அக்ராஸ்
above the ground அப்படின்றது S2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். S2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து S1 கழிச்சிடலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். அதுல இருந்து 1.25 மீட்டர் கழிச்சோம்னா 3.75 மீட்டர்னு வரும். சரிங்களாப்பா? திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினை என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி எந்த ஒரு ரெலவெண்டான கொஸ்டின் வந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், என்ன நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துல நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரை ஈஸியா பிக் அவுட் பண்ண முடியும். நம்ம சிம்பிளா என்ன செஞ்சிடக்கூடாது, இது 0.5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, அப்போ இதுவும் 0.5 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் 0.5 செகண்ட்ஸ்ல அது ரீச் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்றது 1.25 மீட்டர் தான். ஆனால் ஆஃப்டர் இந்த கிரவுண்ட்ல ரீச் பண்ணி இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டிராப்புக்கும் செகண்ட் டிராப்புக்கு இடையில இருக்கக்கூடிய ஹைட் எவ்வளவு இருக்கு? 3.75 மீட்டர். சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அடிக்கடி நீட் எக்ஸாம்ல கேட்கறதுனால நீங்க இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பா உங்களால இந்த கொஸ்டின் வந்தா இதுக்கு ரெலவெண்டா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.